என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? எப்போதுமே அவங்களுக்கு கொடுத்து கொடுக்காருல்ல என்னன்னா நிறைய பேர் கொடுத்துட்டாங்க ஒதுக்கி வச்சுட்டான் அன்பளிப்பு கொடுக்கணும் அப்பா சும்மா பார்த்துருப்பாரா சாதா பார்த்த காசெல்லாம் என்கிட்ட கொடுத்து கொடுப்பாரு கொடுத்து கொடுப்பாரு அப்பா எவனையே சும்மா உட்காந்துருக்காரு என்னப்பா அப்பா ஏய் நீ நல்லா இருக்க பேசாம நான் போற நீ படுத்துற பாடுதாண்டா தாங்க முடியல ஆஹா ஐயோ ஏப்போட ஒரு வேகை இன்னொரு அரண்மனை ஏதோ ஒரு காலம் கேட்டது அப்ப என்னோட காலத்து சொந்தக்காரர் யார் எதற்காக வந்தார் எங்க தேவதையா சொல்ல படிச்சுப்பாரு எப்பவும்ல ஊத்துக்குடி நாடகம் நடக்கிறதா கூட்டு சொல்லிட்டே இருந்தாரு. இன்னைக்கு ஊத்துக்குடி நாடகம் நடக்குதுன்னு எப்பவும்ல திருச்சி எப்ப மேயர் அண்ணே அரிசி வளர்த்துக்கு எது கூட்டு சொல்லிட்டே இருக்காரு. இன்னைக்கு நாடகம் நடக்குது திருவிழா அப்படிலாம் நிறைய பேசிருக்காரு அண்ணே. நன்றி அண்ணே, வணக்கம்ண்ணே. ஆயா பிள்ளைய தூக்கிட்டு இங்க போறே
மண்டை மேல கொண்டு போக யாரு எந்த ஊரு எடுத்துக்கூறு எங்கு வந்தாய் எதற்காக வந்தாய் என் தலையை போட்டு உருட்டு ஓடோடி வந்தாய் சாமியாரே மண்டை மேல கொண்டு போக தாயல் பேசு எந்த ஊரு எனக்கு எதற்காக மண்டை போட்டு உருட்டு ஓடோடி வந்தாய் சாமியாரே. ஏன் தெரியுமா அதெல்லாம் பாடல நேரம் முரட்டு பேசு உண்மையாலுமே அடுத்த இன்னொரு விருது வரணுங்களா நீங்க வச்சாங்க அதுல வந்து மிருதங்கத்துவானுக்கான விருது வந்து அன்பு தம்பி பிரார்த்தனை அவங்க தெரிஞ்சிருவார். யாராரு எழுதி பாருங்க யாராரு என்னென்ன பாட்டு பாடுறாங்களோ அவங்க அதே சுற்றில மிருதங்கத்தை வாசிச்சு இந்த டோல் நடந்து கொண்டு இருக்கோம். அதெல்லாம் மதுரை அன்பப்பா பாலப்பா அவருக்கு அப்புறம் அந்த டோல் நடக்கிறது அன்பு தம்பி பிரார்த்தனை கரூரிலே பிறந்து பல மாவட்டங்களுக்கு பெருமை சேர்க்கிறாரு அன்பு தம்பி சோதரி பிரபு இசைக்கல்லூரில் படிச்சு தனக்குன்னு ஒரு தனி முத்திரை படிச்சுட்டு இருக்காப்புல. அன்பு மாப்பிள்ளை சூர்யா சின்ன வயசுலேருந்து ஆடுங்க சார். அவங்க கரூரில் இன்னைக்குமே சின்ன குழந்தைங்களுக்கு பாய்ஸ் கம்பெனி நாடக குரூப்பு 5-6 நாடக குரூப் இருக்கு. அதுலேருந்து கருத்துருவேன் அன்பு மாச்சான் மணிமண்டை பற்றி ஒன்றும் தெரியல. எல்லா சீசனும் தெரியும். நேரம் பாப்பில் இது எல்லாம் பாப்பில் திருட்டு கேஸில் கூட 2 கேஸில் போய் ஆளுங்க உண்மையை சொல்லணும் மச்சான். அதான் கிளவியை கெடுத்த கேஸில் ஒன்று உள்ளது வணக்கம் பார்க்கலாம். யார் எதற்காக வந்தார் வந்திருக்க நேரம் கூட நம்ம இங்கே கூட மாப்பிள்ள சொல்றேன்னாப்ல விருது வாங்க அதை நான் பேசுறேன் மாமா நான் சிறப்பா சொல்றேன் அதனால நம்ம பேசல இல்லாட்டி பேசிப்போம் அப்படின்னு முன்னாடி நல்லா இருப்பாங்கன்னு அப்படியே நம்ம சத்தியாஞ்சாவத்தியா மாத்திட்டாங்க. எமோதனை உயிரை பிடிச்சிருச்சு என்னை கொண்டு விட்டாங்க. உனக்கு உயிரை பிடிக்க போறான் அதுக்காக புரிஞ்சுக்கிறா ஏன் உயிரை பிடிச்சது கோயில் அரங்கேற்றா என்ன பார்ப்பேன். அரைவிருதை பாட
உங்கள் இசையந்த இன்ப வளத்திலிருந்து ஓரளவு விதங்களை ஏமாற்றாதீர்கள் பாடும். நான் தான் போட்டு முடியலடா என்னால. யார் தாங்கள்? உங்கள் மதியம் ஏய் யாரை உள்ள விட போறாங்க. ரொம்ப போடா போடா பாதாமலை சாப்பிட்டு குழந்தைய என்ன பண்றாங்க என்ன சொல்லுவது கலையை சாவசம் தெரியணும் முதல்ல. யார் தாங்கள்? வந்தார வேலை கண்ணு வந்தார விளையப்பது தமிழ் பண்டாடு வந்தார வாழ வைப்பது உல பண்டாடு அவசாரம் செய்தாலும் கூட உபச்சாரம் செய்ய வேண்டும். தமிழ் பண்டாடு வீடு விரோதியாக இருந்தால் வாழ வைப்பதுதான் தமிழின் மாண்பனவா? யார் தாங்கள்? யாரும் சொல்லு கேட்கறதா கேட்க போறேன். அப்படி கேட்க ஒரு விஷயம் கேட்டுக்கணுமானே சொல்ல சாமியார் வந்து கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டு தெரிஞ்சேன். சந்தோஷம். ஆனா கேட்கிற வசனமா கேட்டுக்கணும். ஏன் நீ இப்ப கவி பாடுற? பெரிய புள்ளவரா நீ? நான் கவி பாடுறது நான் படம் எடுத்து ஆடுறது நாக்கெல்லாம் வச்சுலாம் படம் எடுத்து ஆடக்கூடாது. எல்லா காவலியத்திலும் கரெக்டான காவலியை தூக்கிட்டான். 60 வேலை கட்டி கொடுத்தான். அப்புறம் எதுக்கு நீ கவி பாடுற? நீ எதுக்கா பாடுற? நான் படிச்சிருக்கீங்க கதாபாத்திரம் புராண ரீதியான கதாபாத்திரம் நான் பாடுவேன். மொத்தமா போய் சேர்ந்து மாநில நினைச்சுட்டு போய் சக்கருக்கு மாற்றி அமையாது பாவம்னா உடைய நல்லா இருக்கா பேசும். எத்தனை எழுதுல விஷயம் நான் படிச்சிருக்கேன். 50 காப்பியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் காப்பியங்கள் வரலாறு எல்லாம் நான் படிச்சிருக்கேன். நீ என்ன படிச்சிருக்க? நான் படிச்சேன். நீ படிச்சிருக்கியா? நான் படிக்காத எந்த புத்தகம் நீ படிச்சிருக்க? கொடுத்து அரசியல் கற்பழிப்பு புருஷங்கிறத புண்ணியவதி புத்தகமே கிடையாது. நீ படிச்ச புத்தகம் எங்க வாங்கணும்? மதுரை புது மட்டும் திருச்சி மலை மெட்ராஸ்ல வாங்கணும். நான் படிச்ச புள்ள பஸ் ஸ்டாண்ட் வீதி வீதியா தொகுப்பியா? அதை கேட்காது. இதிகாசங்கள் புராணங்கள் அது உள்ள கவிகளை படிச்சிருக்கீங்களா? எத்தனை கவி? 100 கவி நான் பாடுறேன். 101 300 கவி பாடுறேன். 91 500 கவி பாடுறேன். 1000 கவி பாடுறேன். 1000 பாடுறேன். 1000 1001 பாடுற நீ 51 அங்கே நிக்குது. அதுக்கு மேலே எவ்வளவு எனக்கு சொல்ல என் கவி பாட பாடுகிறோம். பல்லாண்டு 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 இரத்தாண்டு பல்லாண்டு அப்படின்னா ஒரு சேவனை செய்வதற்கு காப்பு அமன நாதிபரான் அடிவருக்கு யார் கொடுத்த விமன
யார் போய் வேங்கடா பாடு குடும்பத்துக்குள்ள வெளியே ரூம்ல வேலை செல்லமே பாடு ஏன் நீ சென்றவரை சரி மங்கலத்தை என்ன நடிக்கலாம் கண் மூட்டத்தாலும் அடி கமல் விட்டு தவங்க பாடு திருப்பண வேலை போதாங்க ஆரம்பிக்கிற திருப்பணம் பாடு அவர்கிட்ட அப்படி திட்டுற நம்ம ஊருக்காரன் பள்ளி அந்த மிசுகத அண்ணம் காலத்தை தண்ணீர் செலுத்தக்கூடிய பண்டில் கோபத்தை இறக்க வேண்டாம் குடும்ப பள்ளியை 7 நாள் பண்ண பாடு சிவலை கம்பிக்கா பாடு பண்ணி மணிக்கு சாப்பிட போடாம சின்ன மண்டல கோச்சல் சரி சொல்லு அண்ணன் பண்ண பாவம் எழுத்தாங்க பாடு அப்படி கவியை இல்லையே தெரியல கூடுதல் காமத்துக்கணும் அதற்கு நம்ம கூடி விழுங்க பெரிய பாடு ஏன் ஓடு உட்கணும் சொல்லி நான்கு மனித போய் வாடி 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 மாட்டு போன மாதங்கள் கோடி 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 என்ன கோடியே பாடு தருத்தி தூக்கினா கவி இருக்கு என் நிலையில் தெரியாத அடங்கிய தோட்டம் மனையினமான பெரிய பாடலை பாடு எண்பது மக்கள் மனிதத்தில் கேரள வேலைப்படத்தில் வேலை இடுகிறாங்க அதே மாதிரி இப்படித்தான் சொல்லியிருக்காங்க கிணறு கேட்க நோக்க பக்க நடவடிக்கைகள் 10 புத்திரன் மித்திரன் சத்திரன் பத்தினி கால்வாங்கி தேயினால சித்தருக்கு சிங்கரா கடவுளை கிடைக்கா அமுதம் இரவலும் ஆசையான பாரு புரிஞ்சுக்கின்ற வார்த்தை வராது பொய்வண்ண மனத்தை குழந்தை செலவித்து மெய்வன் நடத்தப்பட்ட வீர விதங்களை மைவண்ண கருவர்கள் திருமண மரணத்தில் கண்டவரின் அரங்கத்தை என்ன பாடு இப்படி எங்க கவி இருக்கு பாடியில் கிடந்து பண்டுகிற வேறும் ஆடி வீர ஒருவனை வெளிப்பவனை அப்பா யாரிருந்து வாங்கின பாடு மன்னர் சிலபடி வாக்கி வாங்க பாடு அரக்கலாம் முத்துறாங்க வெள்ளாருக்கும் இல்லை போட்டுருக்காங்க அந்த பேர் வந்துருக்காங்க அரக்கலாம் முத்துறாங்க அரக்கலாம் முத்துறாங்க வெள்ள புடுகாம கவி படிச்சாங்க சந்தையில் கவியை போனமா மங்கி மீது குலவி உணர்ந்தனை பாடல் என்று பெருமை பதினேழு மற்றொரு யாருக்கும் மூலமா இரண்டு மூர்த்தி இம்மூர்த்தி அண்ணன் பாடு சரி பழைய பேருக்க பண்ணுறேன் பழைய மிக்சி வாங்கிக்கிறேன் பழைய கிரைண்டர் வாங்கிக்கிறேன் வண்டியில் நேரடியாக வந்துருக்காங்க அது வாங்கிட்டு போகிறாங்க பழைய கிரைண்டர் வாங்கிக்கிறேன் பழைய நோட்டு புக் வாங்கிக்கிறேன் பழைய கருத்து முடியாது வந்து ஒரு ரெண்டை போட்டு வந்து நாங்கள் போகிறோம் என்னப்பா கவி இது அதுதான் வீதிக்கறி வீதிக்கறியா கிடக்கிறது ஆரம்பமா இது கேள்வி உள்ளார் என்னை தொன்னை முடிக்கு நடந்த போது முடிவெட்டி முடிவு கொண்டோம் நான் பாடு டீசல் போடுவதற்கும் ஜீரோ பெட்ரோல் ஜீரோ போடுறது பெட்ரோல் போடுறது பேசியா கவியா வெள்ளை கையெழுத்து வெள்ளை குடிமொண்டு வெள்ளை இராச அவசரம் நம்மை சரியா கவிதை தாயை நானே பாடு காக்கி காக்கா பூமி பூமி காக்கை தெரியாது ஆனா நான் சொன்ன நல்லா தெரியாது சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அவங்க சிரிச்சாது கவியே முதல்ல எவ்வளவு சிரமப்பட்டு அடிக்க வேண்டியதா இருக்கு நீங்க தப்பிச்சு வர்றது பெரிய விஷயமா இருக்கட்டும் நீ நல்லா இருக்க பேசாம கைதறிக்கிற உற்சாகப்படுத்தி யார் நீங்க என்னை பத்தி கேட்கிறீர்களா என் குடும்பத்தை பார்க்கிற பொழுது தங்களுக்கு யார் போல் தெரிகிறது கையிலே கட்டை நெற்றியிலே ராமன் விடுபடையாள் பாட்டியா பத்தாங்க பார்க்க என்னை நீ பாத்தியா அப்படி நீ பார்த்துக்க முடியாது நீ 10 மணிக்குள்ள பார்த்தேன் என்ன நீ பார்த்துக்க முடியாதா இல்லையா ஓவரா பயங்கரமா அடிச்சிருக்காங்க நீ போட்ட ஒரு 6 பாலையுமே அடிச்சிருக்காங்க ஐபிஎல் நீதானே பண்ணி வச்சுக்கிட்டு நான் இல்லையா இது ஜடா மௌனம் என் உருவத்தை பார்த்தா யார் போல தெரியும் கிரிக்கெட் வீரர் கர்ப்பத்தின் சிங் மாதிரியே இருந்துச்சு நான் தேவனவாசன் பந்தடிப்பாங்கல்ல என் பெயர் நாரத மகிழ்ச்சி அப்பேற்பட்ட புண்ணியமூர்த்தி நாரதன் அந்த மரியா உங்களுக்கு பத்தியா ஒண்ணுதான் தெரியுது நல்லா பாடுறேன் நல்லா பேசுறேன் இதே மாதிரில விருது வாங்குறேன்
இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? புராணம் பேசணுமா, இதிகாசம் பேசணுமா, வரலாறு எல்லாம் பாடலாம் பேசுறாங்க. மூத்த சூறாக்கும் முன்னணி காயும் இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஊர்ல கேட்டாங்க தேவையில்ல. அப்ப இடத்துல என்ன தேவையோ அதை கேளுங்கள். என்னைய நானும் பேசுங்க, நான் கேட்கணும். உண்மையை எப்படி என்பார்கள் ஒவ்வொரு இடத்தில் சென்று பெருமையை கொடுத்தது நாளதான் தானே. நல்லா பாரு, நல்லா பேசுறேன். பிடிச்ச மனதை விட மாட்டாங்க. சொல்ல மாட்டேன். தேவையான்னு கேட்டா என்ன தேவையில்லைன்னு சொல்லி நான் தேவையான்னு சொல்றேன். இதெல்லாம் ஒரு என்னடா பிரச்சனை வந்து போய் அந்த பொண்ணு அந்த சொன்னா இல்லையா சொன்னா பாக்குறவங்க என்னை பத்தி என்ன கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? வீடியோல போட்டு நல்லா தெரியும். பெருமாள் மாமா மாதிரி ஏற்பட்டு நீ சொல்லக்கூடாது. அதை நீ சொல்லாதே, அது சொல்ற வெளியே கிடையாது. என் தங்கத்துக்கு தெரியணுங்கிற கண்டு என்ன பிரச்சனை சாப்பிட்டு நல்லா பார்த்துக்கமா தங்கச்சி உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் தானே. சாப்பிட்டு நான் போய் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டேன். என்ன சொல்ற? சாப்பிட்டு நான் போறப்ப யாரும் இல்லையே. நான் போற நேரம் 4 பேர் இருந்தேன். பேட்டை பிடிச்சே அடிச்சுட்டாங்க. யார் சொல்ற? சாப்பிட்டு வயசு என்ன இருக்குல்ல? கிழவிய கூட கோழி கொண்டு குழம்பு ருசியா இருந்தா சார். என்ன சொல்ற? சாப்பிட்டு சத்தம் தான் போடல. நான் போறப்ப சத்தம் போடலையே. என்னடா தந்தே இருக்கேன்னு பயப்படுங்க. சரி, நீ ஏதோ இது பண்ணிட்ட. என்ன சொல்ற? சாவித்திரிப்பா. சத்தியவாமலை சாவித்திரி இறந்து போற கடவுள் இருக்கு. சத்தியவாமலை சாவித்திரியா? ஆமையா? நான் கேட்க அதுக்கு எனக்கு நேசம் பண்ணலாம். ஒரு சம்பந்தம் இல்லை. ஒளிப்பாளர் எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி தாய் கலைவாணி வந்து கலகம் செய்வதற்காக கல்லை பற்றி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். யார் தமிழ்? கேரளா இருக்கு. நம்பி உலகமே போற்றக்கூடிய வீர தேவராஜ் தாங்கள் வீரத்தை விட்டு உலகம் புகழ் பரவலப்பா. தேவேந்திரன் நாதா நீ போடுவது போவ அங்கே வீரத்தை சொல்லி மிகப்பெரிய ஒரு வீரனை பார்ப்பேன். நீங்க தங்களை சந்தித்தது சரி, அது இருக்கட்டும். தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? சரி, இதை யார் கவனம் பார்க்கறா? பெண்கள் அந்த பெண்கள் கவனம். அவங்க உள்ள கவனம் பார்க்கறாங்க. நீங்க சந்தோஷம். அப்ப அடுத்த கவலையில யார் இருக்காரு? தங்கை வெள்ளி. தங்கை அதுக்கு அப்புறம் யாரு கிள்ளி. தங்கைன்னா கூட பிறந்த தங்கையா? அது ஒரு காரணம். என்ன காரணம்? அவங்க உட்காந்து சொல்ல மாட்டியானே. ஒரு நாள் நானும் எங்க அப்பா வேட்டைக்கு போனேன். நீ உங்க அப்பா அம்மா போனீங்க? வேட்டைக்கு போனோமா? ஆமோதிக்க வேண்டாம். அப்ப என்ன ஆகி போச்சுன்னா பேசுறேன் இடையில பேசுறேன். சரி சாமி, ரொம்ப சந்தோஷம். வேட்டைக்கு போன இடத்துல இந்த மாதிரி செருப்பை யாரும் எடுத்துருவாங்க சொல்லி அங்கே பையன் செருப்பு வந்து என்ன 20 ரூபா செருப்பு எவ்வளோ ஆட்டையா போட்டு போறேன். அதை பத்திரப்படுத்த அம்மாரியா வந்து வர்றா. நீ சொல்ற சாப்பிட போறப்ப இருக்கிறா 300 ரூபா செருப்பு பார்க்கிறேன். சாப்பிட்டு வந்து பார்க்கிறேன் செருப்பு தான். அடுத்த பிள்ளை என்னையா வேணும்? சாப்பிட போறப்ப 300 ரூபா செருப்பு சாப்பிட்டு அப்புறம் ஏன் செருப்பே நான் போட்டு வந்து நல்லா இருக்கு. போட்டு பழம் போட்டாங்க. இவன் இந்த செருப்படுத்தாம கருப்பு பேண்டு மஞ்சள் பச்சை கலந்த சட்டை போட்டிருப்பேன். நல்லா வயிற்றால ஓடி குடும்பத்துக்கு ஓடணும் சார். கோயில் வந்து அள்ளி வச்சுட்டு போறேன்.
எப்ப அதை மாமியார் சொப்புல வாய வச்சு எச்சியை தட்ட வைக்கிறாங்க அப்பதான் சரியாகும். அது வராட்ட வேற ஒளிப்பா சூப்பரா தான் இருக்கு. ஆண்டவன் நேரில் வந்தான். ஆண்டவன் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம்? கல்யாணம் ஆகாத பொம்பளை மாசம் ஆயிடுச்சான். கல்யாணம் ஆகாத பொம்பளை எப்படி மாசம் ஆயிடுச்சாம்டா. மாசம் பத்திரிகையில மாசம் ஆயிடுச்சான். உடனே பிள்ளைய பத்தி அவர் அம்மா என்ன கடவுளே இப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னு கடவுள் வெளிப்பாயிட்டாரா. நேரடியாக வந்து இடையில பண்ண விலைக்கு என்னைய கூப்பிட்டு எழுதி இழுத்துள்ள அட கடவுளே அப்படின்னா கடவுள் அவர் பண்ணிட்டு போறாரு. இவரோட ஒரு விஷயத்துக்கு அட கடவுளே இந்த கிரகத்தில் நான் கட்டிட்டு இருக்கணும். என்ன சூழ்நிலையோ எல்லா வேலையை விட நேற்று வந்து வெயில் செம்மாதிங்க. எப்போதுமே என் சகத்துல ரொம்ப கூலிங்கா இருக்கு. நேற்று யாருமே தூங்கவே இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு வந்து போய் படுத்துருந்தேன். ரொம்ப காதல் கசக்குது. ஏடா எனக்கேடா கசக்க போகுது. எனக்கு கசக்கிற வேலையை இருக்காதுடா.